இன்னைக்கு டாபிக் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகலாம். இந்த டாப்பிக்கை வந்து நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. அதாவது கல்கி அவதாரம் என்கிற டாப்பிக்கில் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. இம்மார்ட்டல் ரூலர், கல்கி அவதாரம். எதற்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் கல்கி அவதாரம் நிகழும், இம்மார்ட்டல் ரூலருக்கான அவதாரம் நிகழும் அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதனால நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கல்கி அவதாரம், இந்த இம்மார்ட்டல் ரூலர் ஏற்கனவே பிறந்து விட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அவர் வந்து சீக்கிரம் வெளிப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து இந்த கல்கி அவதாரம்னா என்ன, இந்த கல்கி அவதாரம் நிகழுமா அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்கி அவதாரம்னா என்ன, அவதாரம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவதாரம் அப்படின்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த கல்கி அவதாரம்னா என்ன, இந்த இம்மார்ட்டல் ரூலர்னால் யாராக இருக்க முடியும் அப்படின்றத ஒரு அளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அது போன்ற ஒருத்தர் வருவாரா இல்லை வரமாட்டாரா, அது நிகழுமா நிகழாதா அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம அவதாரம் அப்படின்றதுக்கு முன்னாடி அதனால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடவுள்னா யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கடவுள் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற ஒரு சக்தி, மாபெரும் சக்தி. ஓகே, அது வந்து நீங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் இது மூணாவும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஒரே சக்தியாக கூட நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ஆட்டமில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி, அதையும் நீங்கள் மூணாக பிரிக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் இப்படி பிரிக்கலாம். இல்லாட்டி அதை வந்து ஒரே எனர்ஜியாகவும் பிரிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், எப்படி வந்து எனர்ஜி வந்து ஒரு லெவலில் இருக்குமோ, அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த வேவ் லென்த்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சிஸில் தான் நம்ம எல்லோருமே கடவுளை ஒவ்வொருத்தரும் உணர்கிறோம். கடவுள் வந்து எல்லாருக்குமே பொதுவானவர் தான், எல்லோருக்குமே காமனான ஒரு பர்சன் தான். ஆனால் யார் அவரை கூப்பிட்டாலும் அவரை ரீச் பண்ண முடியும், அவர் நம்மக்கிட்ட வந்து பேசுவார், நம்மளோட வந்து நிற்பார். ஆனால் அது வந்து இப்போ என்னுடைய ஃப்ரீக்குவென்சி, என்னுடைய வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மற்றவங்களது ஒருத்தவங்களதும் ஒரு ஃப்ரீக்குவென்சி, ஒரு வேவ் லென்த்தில் இருக்கலாம். நீங்கள் எப்படி அந்த கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். என்னோட லெவல் ஆஃப் ஐக்யூ, என்னோட லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பவர், என்னோட லெவல் ஆஃப் ஃபோக்கஸிங் பவர், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அந்த கடவுளை ஓரளவுக்கு அறிய முடியுது. ஓகே, அந்த கடவுள் எனும் அந்த இறை சக்தியை நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒரு திரையாக விலகணும். என்ன சொல்கிறது, அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒன்றா வெளியில் விலகணும். அது விலக அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது, முழு ஞானம் கிடைக்கும் போது முழுமையாக நம்மளால் கடவுளை உணர முடியும். ஓகே, ஸோ இந்த கடவுள் வந்து, இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கும் அந்த மாபெரும் சக்தி தான் அந்த கடவுள், அந்த இறைவன். ஓகே, ஸோ அப்போது இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கார் அப்படின்னும் பொழுது, அந்த கடவுளை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு குட்டி பாட்டிலுக்குள்ளேயோ நம்மளால் அடைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, ஸோ அப்போது அந்த எல்லையற்ற கடவுள், எல்லையற்ற விரிவான கடவுள் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ இல்லை ஒரு குட்டி பாக்ஸ்லேயோ நம்மளால் அடைக்க முடியாது அப்படின்னும் பொழுது, அந்த அவதாரம் அப்படின்றத
நாம் இங்கே தான் பார்க்கணும். அப்போ அவதாரம் என்பது இவ்வளோ நாளாக மக்கள் என்ன சொல்லி வருகிறார்கள்? மெயினாக இப்போ இந்த கல்கி அவதாரம் என்பது கூட 10 அவதாரங்களில் ஒன்று, அதாவது மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவதாரம் மீன் அவதாரமா, ஸோ அடுத்தது வராக அவதாரம். ஸோ இது மாதிரி ஒரு அவதாரமாக எடுத்து கடைசியில் வரும் அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கலியுகத்தை முடித்து வைக்கும் அந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவதாரம் 2-3 விதமாக நம்ம பார்க்கலாம். அந்த கான்செப்ட் வைஸும் நம்ம பார்க்கலாம். அதே போல் அவதாரம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு வசனம் சொல்லுவார். ஓகே, அது நம்ம அடுத்தது வருவோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவதாரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு தேனீ கூட்டம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேனீக்கள் இருக்கிற தேனை சேமித்து வைக்கும் ஒரு இடத்துல இருக்கும் எல்லா தேனீக்களும் இல்லையா? பூக்களிலிருந்து தேன் எடுத்து தேனை சேர்த்து வைக்கும் ஒரு கூட்டம் தான் தேனீ கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா ராணி தேனீன்னு ஒருத்தி இருப்பாள். அங்கே ஒருத்தி, அந்த ராணி தேனி இருக்கிறதுலே பலம் வாய்ந்த ஒரு தேனீன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நான் தேனீ கூட்டத்தை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவ்வளோ தேனீக்கள், அந்த தேனீ கூட்டத்தில் இருக்கிற அவ்வளோ தேனீக்கள்லேயும் இந்த ராணி தேனி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அவங்களோட கூட்டத்தில். இது தான் அவதாரம். அதாவது இறை சக்தி எல்லா இடத்துலையும் இருக்காருன்னும் பொழுது, ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இல்லை ஒரு பர்டிகுலர் பீயிங்கில், ஒரு பர்டிகுலர் உடம்பில், இல்லை அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு பீயிங்காகவும் இருக்கலாம், ஒரு ஆளாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு லிவிங் பீயிங்காகவும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் இதில் மட்டும் அந்த இறைவனோட சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ தேனீக்களில் எல்லா தேனீக்களுக்கும் ஒரு பவர் இருக்கும், சர்டன் பவர் இருக்கும். அந்த பவரை விட இந்த ராணி தேனீக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கூட்டத்தில் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் லிவிங் பீயிங்க்கு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ், எக்ஸ்ட்ரா பவர்ஸ், ஹை பவர்ஸ், எக்கச்சக்கமாக அடுத்தவர்களை அட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு பவர், பலரை தன்வசப்படுத்தும் ஒரு பவர் அப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் தான் அவதாரம். அது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கடவுளோட சக்தி அதிகமாக மேனிஃபெஸ்ட் செய்யப்படுகிறது. இறைவனோட சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா தேனீக்கள்லேயும் இறைவனோட சக்தி இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் குயின் தேனீக்கு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குன்னும் பொழுது அந்த கடவுளுடைய சக்தி இன்னும் எக்ஸ்ட்ராவாக மற்ற தேனீக்களை விட இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தேனீக்களை சொன்னேன். இதான் நீங்கள் மனுஷங்கள்கிட்டையும் கொண்டு வரலாம். மனிதர்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் பர்சன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னா, பவர்ஃபுல்லான பர்சன்னா எப்படி வரும்? அது உங்களுக்கு மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை, என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். மற்ற சாதாரண மனுஷங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல குணங்கள், நல்ல இது, கவரக்கூடிய இது. ஈவன் நீங்கள் தீய குணங்களை கூட எடுத்துக்கலாம், நல்லது தான் எடுத்துக்கணும்னு இல்லை. ஓகே, அந்த இது இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த கடவுளுடைய சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, ஸோ இது தான் அவதாரம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்போனா நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம புராணத்தில் சொன்னது 10 அவதாரங்கள். உண்மையாகவே அப்போ 10 அவதாரங்கள் தான் நிகழ்ந்திருக்கா? இந்த 10 அவதாரங்களும் இந்த பூமிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, பிரபஞ்சத்திற்கு இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தில் அத்தனை உலகங்கள் இருக்குது.
நம்ம மில்கி வே கேலக்சிலேயே அவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, அவ்வளோ பிளானட்ஸ் இருக்குன்னும் பொழுது ஒரு ஸ்டாரையும் சுற்றி அவ்வளோ பிளானட் சுற்றுது. இப்போ எப்படி நம்ம சன்னை சுற்றி நிறைய பிளானட் சுற்றுதோ அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை சுற்றியும் ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரிய குடும்பம் தான், ஒரு நட்சத்திரத்தை சுற்றியும் அவ்வளோ கிரகங்கள் சுற்றுது அப்படின்னும் பொழுது நம்ம பிரபஞ்சத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம மில்கி வே கேலக்சியில் மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ உலகங்கள் இருக்குது. அது எத்தனை உலகத்தில் வந்து உயிர் வாழ்க்கை இருக்குது என்பது நமக்கு தெரியாது. இப்போது சூரியனை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது பிளாஸ்மா ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதில் வந்து அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் வந்து அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் அவ்வளோ ஹை ப்ரெஷரில் வந்து உயிர் வாழ்க்கை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய டெம்பரேச்சர் அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் அவ்வளோ ஹை ப்ரெஷர்லேயும் உயிர் வாழ்க்கை சாத்தியம் இருக்கிறது. எப்படி என்றால் இப்போ எப்படி நம்மளுடைய சீ வாட்டர் ஓஷன் ஆழ்கடல்லாம் வந்து உயிரினங்கள்லாம் வாழுதோ அதே போல் காற்றுல நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் இருக்காங்க, பாக்டீரியா, வைரஸ், அதை தவிர பெரிய சைஸில் வேறு இருக்காங்களா நமக்கு தெரியாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். அதே போல் பிளாஸ்மா ஸ்டேஜில் இருக்கிற சூரியனிலும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் மாதிரி மனிதர்கள் ரூபத்தில் இருக்கணும்னு இல்லை, அவங்களோட அந்த அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரியா? சரி. ஸோ அதனால் ஒவ்வொரு பிளானட்லேயும் ஒவ்வொரு ஸ்டார்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் பல அவதாரங்கள், இறைவனுடைய அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லலாம், இல்லை 200 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் அவதாரம் நிகழலாம். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் லிவிங் பீயிங்க்கு எக்கச்சக்கமான இறைவனுடைய சக்தி குவிக்கப்பட்டிருக்கலாம். இது தான் ஆக்சுவலாக அவதாரம். புரியுதா? அப்போது பூமியில் அப்போ 10 அவதாரங்கள் தான் நிகழ்ந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. பூமியில் எக்கச்சக்கமான அவதாரங்கள் நிகழ்ந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து மீன் அவதாரம், வராக அவதாரம், ராமர், கிருஷ்ணர் மட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு சொல்லப்பட்ட அவதாரங்கள், அவ்வளோதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான அவதாரங்கள் இந்த பூமியில் தோன்றி மறைந்திருக்கலாம் என்பதுதான் உண்மை. அது லிவிங் பீயிங்காகவும் எடுத்துக்கலாம், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நான் லிவிங் பீயிங்காகவும் இருக்கலாம், லிவிங் பீயிங்காகவும் இருக்கலாம். நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவார், நான் மலைகளில் இமாலயமாகவும் மந்திரங்களில் காயத்ரியாகவும் இருப்பேன். அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம்ன்றது அது வந்து ஒரு நான் லிவிங் பீயிங் தான். மலை என்பதும் ஒரு நான் லிவிங் பீயிங் தான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மலைகளுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றது நான் பிலீவ் பண்ணுற ஆள். ஒரு கல்லுக்கு கூட உயிர் இருக்குதுன்னு நம்புகிற ஆள் நான். ஆனாலும் வெளியில் பார்க்கும்போது அதுக்கு உயிர் இல்லை இல்லையா? நார்மலாக பார்க்கும்போது ஒரு நான் லிவிங் பீயிங். ஸோ அப்போ மலைகளில் இமாலய மலையாக நான் இருப்பேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த மலைகளில் பவர்ஃபுல்லான மலை வந்து இமாலயாஸ் இல்லையா? அப்போ இறைவனோட சக்தி வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது இமயமலையை வந்து ஒரு கடவுளோட அவதாரமாக நாம் கருதி கொள்ளலாம். இது வந்து மலைகளில் எக்ஸாம்பிள். மந்திரங்களில் காயத்ரி மந்திரத்தை ஏன் சொன்னார் கிருஷ்ணர் அப்படின்னா, காயத்ரி அப்படின்பது வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற அந்த ஒளி, இந்த கடவுளோட சக்தி வந்து ஒளி வடிவத்தில் இருக்கும் என சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கும் இந்த லைட் எனர்ஜி, அந்த ஒளியைத்தான் நம்ம வந்து காயத்ரின்னு சொல்லி அதை வந்து அதுக்கு ஒரு மந்திரத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போது காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற அந்த இறை ஒளியை நான் வந்து வேண்டுறேன்
அதுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன், அது நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தான் மற்ற மந்திரங்களை விட இந்த மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஆக்சுவலாக நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ரிப்பீட்டடாக சேன் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்லைட்டன்மெண்ட்டு வந்துடும். கடவுளை பற்றின அறிவு யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்காமலே அந்த அறிவு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இது நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து இது வந்து பகவத்கீதையில் ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பார். மலைகள் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கேன், மலைகளில் நான் இமாலய மலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பகவத்கீதையில் வந்து ஒரு உவமைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் எடுத்துகிட்டு வரலாம். என்ன சொல்கிறது, ஒரு நதிகளில் எது பவர்ஃபுல்லான நதி, கடலில் எது பவர்ஃபுல்லான கடல், இப்படி கூட நீங்கள் கம்பேரிசன் எடுத்துகிட்டு வரலாம். ஆக்சுவலி எல்லா கடலிலும் எல்லா நதிகளிலும் கடவுளோட சக்தி பெரிய அளவில் குவிந்து கிடக்குது. ஆனால் அதில் எது பவர்ஃபுல்லான நதி, எது பவர்ஃபுல்லான கடல், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா? ஸோ மனிதர்களில் சில பேருக்கு வந்து மற்றவர்களை கவரக்கூடிய சக்தி நிறையவே இருக்கும். ரொம்ப ஹை எனர்ஜி உள்ள பீப்புள், அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க. ரொம்ப அப்படியே வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறதோ இல்லை முன்னாடி வந்து கேமரா முன்னாடி நிற்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வந்து தனியாக தெரிவாங்க. தனியாக அந்த அவங்களுக்கு உள்ள ஒரு சக்தி அவங்கள சுற்றி யாராவது மனுஷங்க இருந்தால் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களிடம் கடவுளோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்த கர்மா பற்றி கூட நான் நிறைய விஷயங்கள் பேசணும். அது ரொம்ப பெரிய டாபிக். கர்மா என்பது ஒரு மிகப்பெரிய டாபிக். கர்ம யோகம் அதை பற்றிலாம் நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். பட் இது இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பேசுவோம். ஸோ எந்த ஒரு உயிரினமாகட்டும், பறவைகளில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்டு எது, ரொம்ப அட்ராக்டிவ் பேர்டு எது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் பேர்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அனிமல் பவர்ஃபுல்லான அனிமல், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வர அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் எது பவர்ஃபுல், அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து கடவுளோட சக்தி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ அட் ப்ரெசண்ட் வாழ்ந்துட்டுருக்காங்க மனுஷங்க. அட் ப்ரெசண்ட் ஒரு செட் ஆஃப் ஒரு ஆடு மாடுகள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஆடுகள் இருக்குன்னா அந்த ஆடுகளில் ஒரு ஆடு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு மாடு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு பூனைகளில் ஒரு 10 பூனைங்க ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஒரு பூனை மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் அனிமல் பர்டிகுலர் இதுக்குள்ளே வந்து கடவுளோட மேனிஃபெஸ்டேஷன், கடவுளுடைய இறைசக்தி வந்து அதிகமாக இருப்பதை நாம் உணரலாம். இதுதான் அவதாரம். இப்போ இவ்வளவு நாள் அவ்வளவு அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. லட்சக்கணக்கில் அவதாரங்கள் பூமியில் நிகழ்ந்திருக்கலாம். ஏன்னா பூமி தோன்றி பல கோடி வருடங்கள் ஆகின்றன. ஸோ லட்சக்கணக்கில் கூட அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அது ஒன்று நிகழும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்திருப்பதால் நமக்கு தெரியாது. நம்மளோட ஆயுட்காலம் வந்து ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 60 வயசு இல்லை 70 வயசுன்னு வச்சுப்போமே, இல்லை 100 வயசுன்னு வச்சுப்போமே. இந்த 100 வருஷத்துக்குள்ளே நாம் பார்க்குற அந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதனோ இல்லை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பர்சனோ தான் இறைசக்தி அதிகம் உள்ள ஒரு பர்சன்னு சொல்லிக்கலாம். சரியா? சரி, கல்கி அவதாரம் அப்படின்னா இது உண்மையாகவே நிகழுமா, இப்படி ஒரு அவதாரம் இருக்கிறதா அப்படி என்பதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரமும் ஒரு பரிணாம நிலையை சொல்லும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பூமி எப்படி தோன்றிச்சு அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பூமியில் வந்து வாட்டர் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஈவன் நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேயே லேண்டை விட தண்ணி தான் அதிகமாக இருக்கிறது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்த உயிரினம் வந்து மீன்.
ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டெவலப்மெண்டல் நம்மளுடைய பூமி வந்து தோன்றிய ஒரு ஒரு இடத்துலையும் இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு எந்த உயிரினம் வந்தது, அதுக்கப்புறம் எந்த உயிரினம் வந்தது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை உணர்த்துவது கூட தசாவதாரமாக இருக்கலாம். ஸோ ராமர், கிருஷ்ணர் என்பவர்கள் கூட ஒரு ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தும் ஒரு குறிகளாக கூட இருக்கலாம் அவர்கள். ஓகே, ஸோ அதுபோல் கல்கி அவதாரம் என்னும் ஒரு கான்செப்ட். ஓகே, இது எல்லாமே நீங்கள் கான்செப்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும். ஸோ கல்கி அவதாரம் என்பது ஒரு மனிதனாகவும் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் டைமில் வர ஒரு பர்சன், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். அதே போல் அந்த சக்தி வாய்ந்த மனிதன்தான் அவதாரம், கடவுளோட அவதாரம். ஏன்னா முழு கடவுளும் அந்த என்டையர் யூனிவர்ஸும் அவதாரமாக எடுக்க முடியாதுன்னும் பொழுது, ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த அவதாரம் மற்ற மனிதர்களை விட இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த கடவுளுடைய சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அவர் கூட கல்கி அவதாரமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏஜ், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருந்தது, அயன் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருந்தது. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீரியட் அப்படி கூட வைக்கலாம். இப்போ இருக்கிற டுடேஸ் வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா அட் ப்ரெசண்ட் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் வேர்ல்டு. ஓகே, ரோபோக்கள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, க்ளோனிங் இருக்குது. ஒரு ஆடை வந்து க்ளோன் பண்ணி ஒரு உயிர் கொடுத்து மனிதர்களை கூட இப்போ வந்து க்ளோனிங் பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரியே ஒரு உருவத்தை க்ரியேட் பண்ணி பிறக்க வச்சு அதை வந்து க்ளோன் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இப்போ இருக்கிற பீரியட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ இனிமேல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரூல் பண்ண போகுது உலகத்தையே. ஸோ இது நிறைய கதைகள் சொல்லிகிட்ருக்காங்க. லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக உலகப்போர் கூட நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய தியரிஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அங்கங்கே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு அழிவுக்கான ஒரு பாதையாகவும் இருக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சரியான விதத்தில் யூஸ் பண்ணோன்னா அது நல்ல விதத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம மனிதனோட கண்டுபிடிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டுபிடிப்பு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்த கண்டுபிடிப்பை எடுத்துகிட்டு வந்தாலும் அது நல்லதுக்கும் இருக்கும், கெட்டதுக்கும் இருக்கும். எப்படி வந்து ஒரு ஆட்டமை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது, அதே போல் அதே ஆட்டமை வச்சு நம்ம ஆட்டம் பாமும் மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஸோ வந்து ஒரு கண்டுபிடிப்பும் வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகும், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஃபோன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபோனில் வந்து உலகத்தையே நம்ம கையில் வச்சிட்ருக்கோம். 5 நிமிஷத்தில் ஒன்றுமே நான் ஒரு செகண்டில் இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியும். அப்படிங்கும்பொழுது ஃபோன் வந்து ஒரு பூன் தான். ஆனால் இதே ஃபோன் வந்து நமக்கு சாபமாகவும் இருக்கிறது. அது எப்படி வரமாக இருக்கிறதோ அதே போல் கெட்ட விஷயங்களும் இந்த ஃபோனில் இருக்குது, மொபைல் ஃபோனில். ஸோ அதனால் ஒரு கண்டுபிடிப்பும் வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகும், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும், இல்லையா? ஸோ இந்த கல்கி அவதாரம் என்பது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட குறிக்கலாம். சரியா? இது வந்து நம்ம வந்து இது இனிமேல் தான் பார்க்கணும். அப்படி ஒரு அவதாரம் ஒன்று நிகழுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து கலியுகத்தின் இறுதியில் நடக்கும் ஒரு அவதாரம் என்பதால் இது மோஸ்ட்லி இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஒன்று அது மனிதனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ரோபோவாக கூட இருக்கலாம். இது வந்து என்னுடைய கெஸ் தான். சரியா? இது வந்து நான் வந்து அப்படியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம பேச முடியாது. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா கல்கி அவதாரத்தில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க? வெள்ளை குதிரையில் அவர் பறந்து வருவார்,
ஒரு கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு ஸ்வாட் வச்சுட்டு வருவார் அப்படின்னு ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளை குதிரையிலையோ இல்லை ஒரு ஸ்வாடை வச்சுட்டோ யாராவது வந்து நீங்கள் பார்க்க முடியுமா இந்த காலத்தில்? இப்போ எல்லாருமே வந்து இப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இப்போது ரோட்டில் போகிற காரு பஸ்ஸு எல்லாம் இப்போ பறக்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மலாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக பறக்கிற காரு இப்போவே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ எல்லாம் பார்த்தா பறக்கிற காரு பறக்கிற பஸ்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக தான் டெக்னாலஜி போகுது. ஸோ அதனால் இந்த கல்கி அவதாரம் அப்படின்றது வந்து நம்ம புராணத்தில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு இப்போ மாடர்னாக எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். அது உண்மையாகவே அது ஒரு மனிதனுடைய அவதாரமாக இருக்கலாம். அதே சமயத்தில் அது ஒரு ரோபோவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ரோபோவாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு அது என்ன ஆக்சுவலி அப்படின்றது நமக்கு அந்த அவதாரம் நிகழும் பொழுது தான் நமக்கு தெரியும். ஓகே, ஏன்னா அது உலகத்தின் இறுதி முடிவில் அந்த அவதாரம் நிகழும் அப்படின்னும் பொழுது அப்போ அதை பார்த்து தான் ஆகணும். சரி, இந்த இம்மார்டல் ரூலர் அழிவில்லா ஆட்சியாளன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லிகிட்ருக்காங்க. இது எப்படி நிகழும்? இது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர், இம்மார்டல்னால் அழிவில்லாத. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஈவன் ராமர் கிருஷ்ணர் கூட அவதாரங்கள் தான். அவர்களுக்கும் இறப்பு இருந்திருக்கிறது, பிறப்பு இருந்திருக்கிறது. ஸோ எல்லா அவதாரங்களுக்கும் வந்து பிறப்பு இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே பிறப்பும் இறப்பும் இருக்குது. பூமியில் பிறந்தவங்க இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எங்கே பிறந்தாலும் சரி, நம்ம சூரியனில் நான் வந்து போய் பிறந்தா கூட, சூரியனோ இல்லை வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் நான் போய் பிறந்தா கூட, இல்லை நான் அந்த சூரியனாகவே நான் பிறந்தா கூட, அந்த நட்சத்திரமாகவே நான் பிறந்தால் கூட எனக்கு இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது. ஸோ ஒரு சூரியனுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு கூட பிறப்பு இறப்பு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழல் என்ன சொல்லுவாங்க, அது பேர் சைக்கிள், பர்த் அண்ட் டெத் சைக்கிள் இருக்கிறது. அதனால் இம்மார்டல் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அழிவே இல்லாத ஒரு பர்சன் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. சொல்லியிருக்காங்க, ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி, அஸ்வத்தாமன் வந்து சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தாமன் வந்து இன்னும் வந்து ஹிமாலயாஸில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படி ஒருத்தர் இருக்காரா, யாராவது பார்த்தாங்களா, யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருத்தர் இருந்தார்னா ஏன் அவர் இன்னும் வெளியில் வரலை? அவ்வளோ வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அப்படின்னா இன்னும் ஏன் நம்ம யாரும் பார்க்க முடியலன்னா, ஏன்னா இந்த பிறப்பு இறப்பை மீறி நம்ம யாருமே ஜெயிச்சிட முடியாது. நம்மளால் இறப்பை வந்து கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி வைக்கலாம். இப்போ 100 வருஷம் வாழற மனுஷன் இன்னும் ஒரு 300 வருஷம் 500 வருஷம் கூட அந்த இறப்பை வந்து தள்ளி வைக்கலாம். அது இப்போ போகிற டெக்னாலஜி எப்படி போகுதுன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அது வேணால் செய்யலாம். ஒரு 200 வருஷம் இல்லை 300 வருஷம் நம்மளுடைய இறப்பை வந்து தள்ளி வைக்கலாம். ஆனால் ஃபுல்லாகவே நம்ம இறப்பை வந்து தள்ளி வைக்க முடியுமா அப்படின்றது கொஷின் மார்க் தான். ஈவன் நம்ம இறப்பை வந்து டெக்னாலஜி மூலமாக தள்ளி வச்சா கூட நம்ம இன்வென்ட் பண்ண இந்த காரு பஸ்ஸு ஏரோப்ளேன் இதுலேயே ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம செத்துருவோம். நமக்கு நம்ம வந்து உடலை வந்து அழிவில்லாத உடலாக நம்ம மாற்றிக்கிட்டால் கூட அட்லீஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா நான் 200 வருஷம் வாழ போகிறேன் இல்லை 300 வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்லேயாவது நம்ம சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பஸ்ஸில் போகிறேன் இல்லை ட்ரெயினில் போகிறேன்னா ஏதோ ஒரு இறப்புன்றது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் என்பதால் அந்த இறப்பில்லாத அழிவில்லாத ஒரு மனிதன் வருவானா அப்படின்றது தெரியாது. உண்மையாகவே அழிவில்லாத ஆட்சியாளன் யார் அப்படின்னா அந்த இறைவன் மட்டும்தான், அந்த கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் மனித ரூபத்தில் வருவார் அப்படின்றது நம்ம மனித ரூபத்தில் அவதாரம்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாபெரும் சக்தி, இறைவனோட சக்தி வந்து ஒரு பர்டிகுலர் உடம்பில் அதிகமாக இருக்கும் பொழுது அதை நாம் அவதாரமாக சொல்கிறோம் அல்லவா? அப்படி ஒரு அவதாரம் நிகழலாம். ஆனால் அந்த அவதாரத்துக்கும் பிறப்பும் இருக்குது இறப்பும் இருக்குது, சரியா? ஆனால் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். அந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கும் அந்த இறை சக்தி மட்டும்தான். இந்த பிரபஞ்சமே அழிஞ்சா கூட, இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு ஒரு குட்டி ஒரு டாட்டில் வந்தால் கூட
அந்த சக்தி உள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள், அந்த டார்க்காக ஒரு ஸ்பேஸு, அது அந்த கடவுள் வந்து இருப்பார். அவருக்கு அழிவே கிடையாது. ஷேப் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து குவிஞ்சு கிடக்குது அப்படின்னா அது அந்த ஷேப்பு வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் என்னாகும், மறுபடியும் அந்த இது வந்து விரிவடைஞ்சு மறுபடியும் அது பிரபஞ்சமாக உருவெடுக்கும். ஸோ அதனால் அந்த அழிவில்லா ஆட்சியாளன் அந்த இறைவன் ஒருத்தன் மட்டும்தான். சரியா? ஸோ அதனால் வந்து கல்கி அவதாரம், நான் அந்த இம்மார்டல் ரூலர், இந்த டாபிக்ஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்து நிறைய டைமில் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு பேசணுன்னு தோடிச்சு. இதுக்கு டைம் வச்சு பேசணும், இதை பற்றி பேசணுன்னு நினச்சேன். ஸோ ஐ திங்க் மனிதர்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவதாரம் அப்படின்றது வந்து கடவுள் வந்து அப்படியே ஒரு 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 கர்ப்பப்பையில் ஒரு லேடியோட கர்ப்பப்பையில் வந்து அவர் அவதாரம் எடுப்பார், பிறப்பார் அப்படி என்றால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சக்தி வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆன்மா எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்திருக்குமோ அத்தனை ஜென்மங்கள்லையும் நான் செய்கிற நல்ல கர்மா, தீய கர்மா, நான் வந்து நல்லது செஞ்சால் அது நல்ல கர்மா, தீயது செஞ்சால் தீய கர்மா. அப்போ நான் நல்ல கர்மாக்களை நான் சேர்த்து கொண்டே வரும்பொழுது அந்த ஆன்மாவுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அந்த சக்தி வளர 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 இப்போ நான் என்னுடைய பிறவியை நான் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே, நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன். என்னுடைய போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம்லாம் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனுஷியாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். இதுதான் வந்து அந்த ஆற்றல் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ஆற்றலை பெருக்கி கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு உடலில் உள்ள அந்த ஆத்மா வந்து அந்த கடவுளுடைய அம்சம்தான். அப்போ அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த சக்தி இருக்கிறது. கடவுளுடைய சக்தியாக மாறுவதற்கு ஒவ்வொரு ஆத்மாக்கும் அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது, தன்மை இருக்கிறது. அது நம்ம என்ன மாதிரி காரியங்கள் செய்கிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அது வந்து கர்மயோகத்தில் வரும். நான் அது பற்றி வேறு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன். அது இப்போதைக்கு இது வேண்டாம். உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச டாப்பிக்ன்றதுனால நான் அதை பேச வேண்டியதாக இருந்தது. யாருக்கும் போர் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.